வணக்கம். ஐநா சபையில் ஏற்படும் பிரச்சனைகளை எவ்வாறு தீர்ப்பது என்பது பற்றிய தகவல் பார்க்கலாமா? ஐநா சபையில் UN ஐக்கிய நாடுகள் அவை தமிழ் விக்கிபீடியா ஏற்படும் பிரச்சனைகள் உறுப்பு நாடுகளின் இறையாண்மை, நிதி நெருக்கடி மற்றும் பாதுகாப்பு, அவையின் வெட்டுரிமை வீட்டோ பவர், ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு அவை தீர்மானம் போன்ற சிக்கல்களால் எழுகின்றன. இத்தகைய சிக்கல்களை தீர்க்க ஐநா அமைப்பு பல்வேறு வழிமுறைகளை மேற்கொண்டு வருகிறது. 1. ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் மற்றும் சமரசம். நாடுகளுக்கிடையேயான எல்லை பிரச்சினைகள் மற்றும் போர்களை தவிர்க்க ஐநா பொதுச் செயலாளர் மற்றும் சிறப்பு தூதர்கள் நேரடியாக பேச்சுவார்த்தைகளை நடத்தி சமாதானத்தை ஏற்படுத்துகின்றார்கள். ஐக்கிய நாடுகள் சபை UN பிரிட்டானிக்கா 2. பாதுகாப்பு அவையின் சீர்திருத்தங்கள். பாதுகாப்பு அவையில் உள்ள 5 நிரந்தர உறுப்பினர்களின் வெட்டுரிமை வீட்டோ அதிகரித்ததால் முக்கிய முடிவுகள் தடைபடுகின்றன. எனவே ஐநா பாதுகாப்பு அவையை மேலும் ஐநா ஆகப்படுத்தவும், நிரந்தர உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கையை விரிவுபடுத்தவும் உலக அளவில் பல சீர்திருத்த கோரிக்கைகளை விவாதிக்கப்பட்டு வருகின்றன. 3. அமைதி காக்கும் படைகள் பீஸ் கீப்பிங் ஆபரேஷன்ஸ். சர்வதேச அளவில் உள்நாட்டு போர் அல்லது வன்முறை ஏற்படும் பகுதிகளில் ஐநா தனது அமைதி காக்கும் படைகளை அனுப்பி மோதல்களை கட்டுப்படுத்துகிறது. ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு அவை. 4. பொருளாதார தடைகள் மற்றும் சட்ட நடவடிக்கைகள். சர்வதேச விதிகளை மீறும் நாடுகளுக்கு எதிராக பொருளாதார தடைகளை விதித்தல் மற்றும் சர்வதேச நீதிமன்றங்கள் ICS மூலம் சட்ட வழிகளை பின்பற்றுதல் ஆகியவை முக்கிய தீர்வுகளாகும். ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு அவை. 5. நிதி நெருக்கடியை சரி செய்தல். அமெரிக்கா போன்ற நாடுகளில் ஐநாவுக்கான நிதியை குறைக்கும்போது ஐநா கொடுத்த எச்சரிக்கை தீவிரமெடுக்கும். தண்ணீர். ஐநா சபை தனது நிர்வாக செலவுகளை குறைத்து கொண்டு திறமையாக செயல்பட நிதி சீர்திருத்தங்களை மேற்கொண்டு வருகிறது. ஐநாவின் பண பிரச்சனையை நொடியில் தீர்க்க 6 உலக அளவிய அமைதி குழுக்கள் பீஸ் பில்டிங் கமிஷன். மோதலுக்கு பிந்தைய நாடுகளில் மீண்டும் அமைதி திரும்பவும் பொருளாதாரம் மீளவும் ஐநா அமைதி கட்டமைப்பு ஆணையம் பீஸ் பில்டிங் கமிஷன் உதவிகளை வழங்குகிறது. பிரிவென்டிங் கன்ஃப்ளிக்ட் சஸ்டெய்னிங் பீஸ் தி யுனைடெட் நேஷன்ஸ். குறிப்பு: பெரும்பாலான உலக அளவிய விவகாரங்களில் உறுப்பு நாடுகள் தங்கள் சொந்த நலன்களுக்கு முன்னுரிமை அளிப்பதால் ஐநாவால் முழுமையாக முடிவெடுக்க முடியவில்லை என்ற கருத்தும் பரவலாக உள்ளது. ஐநாவினால் ஏன் முக்கிய பிரச்சனைகளை தீர்க்க... நன்றி.